விஜய் அவர்கள் அவங்க இது வரைக்கும் சொல்லியிருக்க தங்களோட கட்சி கொள்கை கோட்பாடெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பேர் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில கிறுக்கணங்கள்லாம் வந்துகிட்டு தலைவரையே தப்பா பேசுறதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனா அவன் அட்ரஸ் தெரியாத நபர் அப்படிங்கறனால அவனுக்குலாம் நம்ம மதிச்சு பேசணும்னு அவசியம் இல்லை, அதனால கடந்து போறோம். அதுல பேசிக்கா என்னன்னா, அந்த நபரையும் வேணா கட்சியை விட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்சியில பொறுப்பையும் பிடிங்கிருக்காங்க. ஸோ அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஸோ அதனால ஒன்றும் இல்லை. என்னன்னா, வரலாறுங்கிறத வரலாற்றோடு பார்க்கணும், புரியுதா? அந்த காத்தான்குடி சம்பவத்திற்கும் தலைவருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆனா திரும்ப திரும்ப அதை சில இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் எதற்கு அந்த வெறுப்பை விதைக்கிறாங்கன்னே நமக்கு இன்னும் புரியல. சரி, அப்படி பார்த்தா சரி, ஓகே, நீங்க சொல்றதுபடி நம்ம எடுத்துக்கோமே. அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஈஸ்டர் பாம்பிங் நடந்துச்சு, அது யார சொல்லுவீங்க? ஈஸ்டர் பாம்பிங் பண்ணா அது இலங்கை ராணுவம் பண்ணுச்சு, இப்ப இஸ்லாமியர்கள் மேல பழிய போட்டுருச்சுன்னு சொல்லி பேசுறதுக்கு தெளிவா தெரியுது, உங்களுக்கு தெளிவா தெரியுது. அப்ப இப்ப உங்ககிட்ட பண்ற இதே நடவடிக்கைய பல வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு இவ்வளவு டிஜிட்டல் மீடியாஸ் இருக்கு, இவ்வளவு கேமராஸ் இருக்கு, இவ்வளவு ஃபுட்டேஜ் இருக்கு, இப்பவே அவனால ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷனை உங்க நாட்டுல பண்ண முடியுது அப்படின்னா, ஈஸ்டர் பாம்பிங்ல காட்ட முடியுது அப்படின்னா, ராஜபக்சே தான் பண்ணான்னு சொன்னீங்கல்ல. அவன் ஆட்சியில பிரச்சனை வருதுன்னு உடனே இங்க இஸ்லாமிய தீவிரவாதம் இருப்பது போல காமிச்சு அதை அடுத்து பண்றான்னு சொல்லிட்டு அன்னைக்கு எல்லாம் பேசுனீங்கல்ல. ஏன் இந்த பார்வை ஏன் உங்களுக்கு காத்தான்குடி சம்பவத்துல வர மாட்டேங்குது?